அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட இமேஜஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் ஆன்லைனில் லீக் ஆகிருக்கு. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் குவாட் ரியர் கேமராவை பயன்படுத்தியிருக்காங்க. கேமராவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட பெயர்லேயே ஜூம் வர்றதுனால நிறைய ஜூமிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மோட்ரோலோ கொடுத்துருக்காங்க. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட முழுமையான தகவல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலில் மோட்ரோலோ ஒன் ஆக்ஷன் அண்ட் ஒன் விஷன் இந்த இரண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றியும் தனித்தனியாக வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் ஃபிஸ்கால் அசோசியேஷன் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதாவது IFA. அங்கே தான் மோட்ரோலோ E6, E6 Plus, மோட்ரோலோ ஒன் ஜூம் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோட்ரோலோ லான்ச் பண்ண போகிறாங்க. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே குவாட் ரியர் கேமரா தான். 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா f1.8 அப்பச்சர் சைஸில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன சென்சார்னு இன்னும் நம்மளுக்கு தெரிய வரல. சாம்சங் சென்சாரா சோனி சென்சாரான்ட்டு. மேபி சோனி சென்சார் தான் மோட்ரோலோ பயன்படுத்தியிருப்பாங்க. மற்ற 3 கேமரா சென்சார் தான் என்னென்னு நம்மளுக்கு அஃபிஷியலாக தெரியல. ஆனால் லீக்டு இமேஜஸில் பார்த்தோன்னா 13 மில்லிமீட்டர்லேருந்து 81 மில்லிமீட்டர் அளவுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்குது. ஸோ 13 மில்லிமீட்டர் இருக்கிறதுனால ஒரு அல்ட்ரா வைடங்கல் லென்ஸ் இருக்கும். 81 மில்லிமீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிறதுனால ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸையும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு டெப்த் சென்சாரையும் பயன்படுத்தியிருப்பாங்க. சில சோர்ஸ் கிட்ட இருந்து என்ன நியூஸ் கிடச்சிச்சுன்னா 16 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடங்கல் லென்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க, 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் பயன்படுத்தியிருக்காங்கன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மேபி பயன்படுத்தியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பேக்கில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் நம்ம 30 FPS அளவுக்கு ஷூட் பண்ணிக்க முடியும். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் 3x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது, 5x ஹைப்ரிட் ஜூம் இருக்குது. ஸோ ஜூமிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டுயல் OIS இருக்குது, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. வீடியோஸ்லாம் நம்ம ரொம்ப ஸ்டெபிலைஸாக எடுத்துக்க முடியும். மோட்ரோலோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் நைட் விஷன் கேமரா மோட கொடுத்துருக்காங்க. கேமரா UIஸ்லேயும் சேஞ்சஸாக கொண்டு வந்திருக்காங்க. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா 25 மெகாபிக்சல் செல்ஃபி ஷூட்டராக பயன்படுத்தியிருக்காங்க. f2.0 அப்பச்சர் சைஸில் ஃப்ரண்ட்டுக்கு இன் டிஸ்பிளே ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை பார்க்க நான் மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் Qualcomm Snapdragon 675 SoC பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரோட பவர் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது, கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ மோட்ரோலோ ஒன் ஆக்ஷன் ஒன் விஷனுக்கெல்லாம் மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோடது நல்லா தான் இருக்கும். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை 4GB RAM 64GB, 6GB RAM 128GB இந்த மாதிரி 2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் SD கார்டு மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ட்ரிபிள் ஸ்லாட் தான் பயன்படுத்துவாங்க. ஆண்ட்ராய்ட் பை நம்மளுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்குது. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் வரல. லீக்டு இமேஜஸில் ஆண்ட்ராய்டு 1 கீழே போடலை. ஸோ மேபி வாய்ப்பு இருக்குது சில கண்ட்ரீஸில் ஆண்ட்ராய்டு 1 ப்ரோக்ராமில் கொண்டு வந்து மோட்ரோலோ ஒன் ப்ரோவாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சில சோர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ சில சோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மோட்ரோலோ ஒன் ப்ரோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. ஸோ அதையும் IFAல அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோட்ரோலோ என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்மார்ட் ஃபோன் கிரேடியன்ட் கலர்ஸ்லாம் வரல, பிளெயினான கலர்ஸில் தான் வருது. மெட்டலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. கர்வ்டு எட்ஜஸோடு வரதுனால இன் அண்ட் ஃபீலும் நல்லா தான் இருக்கும். கேமரா பம்பே 1 மில்லிமீட்டர் அளவுக்கு இருக்குது. மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ப்ரௌன், பிளாக், வயலட்டுன்னு சொல்லலாம், பர்பிள்னு சொல்லலாம். மோட்ரோலோ ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் 6.2 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட டிஸ்பிளேவை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த முறை இவங்க பஞ்சுவல் டிஸ்பிளேவை பயன்படுத்தல, வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஏன்னா IPS LCD டிஸ்பிளே பண்ணலை, பஞ்சுவல் டிஸ்பிளேவை பண்ணும்போது அதோட காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். சூப்பர் AMOLED டிஸ்பிளே பண்ணல நம்ம பஞ்சுவல் டிஸ்பிளேவை பண்ணோன்னா அதோட காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டான பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சாம்சங் கேலக்ஸி Note 10, Note 10 ப்ளஸ்லாம் கூட பஞ்சுவல் டிஸ்பிளே தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே பண்ணலாம். அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும்.
அதே மாதிரி என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டு வந்திருக்காங்கன்னு இன்னும் அஃபிஷியலாக தெரியல, இல்லை கன்ஃபார்மாக தெரியல. மேபி 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா டிசைனில் பேக்கில் ஃபிங்கர் சென்சார் இல்லை. ஸோ அதனால் ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் என்எஃப்சிக்கு சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்குது, டூயல் பேண்ட் வைஃபை இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, டைப் சி கேபிள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் ஹோல்ட் பண்ண 4000 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க. மோட்டோரோலா ஒன் விஷனில் கொடுத்த மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுப்பாங்க. மோட்டோரோலா ஒன் ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒன் விஷனாக இருக்கட்டும், இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட ப்ரைஸிங்லேயே மோட்டோரோலா கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் இந்தியாவில் 22,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. மோட்டோரோலா ஒன் விஷன் அண்ட் ஒன் ஆக்ஷனுக்கெல்லாம் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸரில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கேமரா வகையில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனரும் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன் ஆக்ஷன் அண்ட் ஒன் விஷனுக்கெல்லாம் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேடாக தான் இருக்க போகுது. மோட்டோரோலா இந்தியாவில் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை மோட்டோரோலா ஒன் ஜூமாக லான்ச் பண்ணுறாங்களா இல்லை ஒன் ப்ரோவாக லான்ச் பண்ணுறாங்களான்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் மோட்டோரோலா ஒன் ஜூம் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா? என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க? உங்களுடைய கெஸ் எல்லாமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.